வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோவில் அப்கமிங் மூவிஸ்க்கான சேட்டலைட் ரைட்ஸ் என்ன படங்கள் சேனல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதை போய் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த படங்கள்லாம் எப்போல்லாம் ப்ரீமியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன பாருங்கள். ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இயரோட செகண்ட் ஹாஃபில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம்னா குறைவான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமான படங்கள் எல்லாமே இந்த செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுல இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு ராயன் திரைப்படம், தனுஷ் அவர்களோட 50th மூவி. இந்த படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சண்டே தான் சேட்டலைட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரீமியர் பார்த்தோம்னா கண்டிப்பா தீபாவளிக்கு போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 15 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் சியான் விக்ரம் அவர்களோட தங்கலான் மூவி தான் இருக்கு. இந்த படத்தை சூரிய கிரீன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீலம் ஸ்டுடியோஸும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால இந்த படம் மோஸ்ட் ப்ராபபிளி விஜய் டிவி அப்படி இல்லாட்டி கலைஞர் டிவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரபாஸ் அவர்களோட கல்கி மூவி தான் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி ஜீ தமிழுக்கு தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அருள்நிதி அவர்களோட டிமாண்டி காலனி 2 மூவி. இந்த படத்தோட ரீசெண்டா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ரெட்ஜி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதனால இந்த படத்தை கண்டிப்பா கலைஞர் டிவி போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவி தான் இருக்கு. இந்த படத்தை ஏஜஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படம் ஃபுல்லாவே ஜி நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போது தியேட்டர்ல ஜி தமிழ் சேட்டலைட்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் மந்த் பார்த்தோம் அப்படின்னா பூஜா ஆல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவர்களோட கங்குவா மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தோம்னா சூர்யா கிரீன் தான் இருக்காங்க. அதே மாதிரி யூவி கிருஷ்ணன் இருக்காங்க. இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படம் பார்த்தோம்னா ஒரு 50-50 சான்ஸ் இருக்கு. 50% சான்ஸ் பார்த்தோம்னா ஜீ தமிழுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூர்யா கிரீனோட லாஸ்ட் மூவிஸ் எல்லாம் ஜீ தமிழ் தான் போயிருக்கு. அதே மாதிரி மீதி இருக்க 50% சான்ஸ் சன் டிவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய டிவி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா சன் டிவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அதே அக்டோபர்ல சூப்பர் ரஜினிகாந்த் அவரோட வேட்டியன் மூவி லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தை பார்த்தோம்னா சன் டிவி தான் சேட்டலைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த படத்தை ரைட்ஸ் வச்சிருக்கனால சன் டிவி இந்த படம் பொங்கலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் மூவி மற்றும் ஏரகவாசன் படத்தை டைரக்ட் பண்றாங்க. இந்த படம் பார்த்தோம்னா தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த படம் விஜய் டிவிக்கு போறதுக்கு ஒரு 95% வாய்ப்பு இருக்கு. ஒரு 5% சான்ஸ் வேணா சன் டிவிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதனால விஜய் டிவிக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அதே தீபாவளி அதே சேம் டேட்ல அஜித் அவர்களோட விடாமுயற்சி மூவி தான் இருக்கு. இந்த படத்தை லைகா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் லாஸ்ட் ஷெட்யூல் மட்டும் ஒன்று இருக்கு. இந்த படத்தை பார்த்தோம்னா அக்டோபர் 30 ரிலீஸ் ஆனதா பிளான் பண்ணியிருக்காங்க. சன் டிவி சேட்டலைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் டேட்டை பத்தி ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. நெக்ஸ்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் மூவி தான் இருக்கு. இந்த படத்தை பார்த்தோம்னா ராஜ்கமல் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி எட்ஜெண்டும் கொலாபரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த படம் விஜய் டிவிக்கு போறதுக்கு ஒரு 70% சான்ஸ் தான் இருக்கு. ஏன்னா ராஜ்கமல் பிலிம்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கனால. அதே மாதிரி ரெட்ஜெண்டும் இருக்கனால இந்த படத்துக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா இந்த படம் கலைஞர் டிவிக்கு போறதுக்கும் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை 2 மூவி தான் இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை சம்மர் 2025 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்தோம்னா கலைஞர் டிவி தான் வச்சிருக்காங்க. ஓகே விவர்ஸ், நம்ம சொன்ன லிஸ்ட்ல எந்த மூவி எந்த சேனல் வாங்கினா நல்லா இருக்குங்கிற கமெண்டா மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட அடுத்த வீடியோ நோட்டிஃபை பண்ணும். ஓகே விவர்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.